காய்ஸ் இன்றைக்கி ஆலு பரோட்டா தாங்க செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. ஸோ எடுத்து வேக வச்சு தோல் பீல் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து 1 கப் ஆனியன் எடுத்துருக்கேன். அப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டு கொத்தமல்லி நான் ஒரு 1 கப் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி எப்படி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் 1 கப் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட இன்னொரு ரெட் சில்லி பவுடர் அண்ட் சாட் மசாலா இதெல்லாம் வேணா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தாங்க. நான் அதெல்லாம் போடல. ஸோ நான் ஸ்பைசி சாப்பிட மாட்டேன். அதனால் நான் அதெல்லாம் ஆட் பண்ணலங்க. 1 கப் கோதுமை எடுத்துருக்கு. அதுக்கு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா பெசன் சைடில் வச்சுட்டு நான் வந்துட்டு குக்கிங் ஒர்க் தாங்க பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, அதுக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு 4 லாங்குவேஜ் பேசுவேங்க. தமிழ், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு. கன்னடா வந்துட்டு நான் இங்கே பெங்களூரில் படித்தது எல்லாமே இங்கே தாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ அதனால் நான் கன்னடா இங்கே கற்றுக்கணுங்க. செகண்ட் வந்துட்டு நம்ம மதர் டங் தமிழ், அது நம்ம வீட்டில் பேசுகிறது. ஆக்சுவலி ஹிந்தி தெலுங்கு வந்துட்டு நான் வேலை மேலே தாங்க கற்றுக்கினேன். ஸோ எனக்கு 4 லாங்குவேஜ் பேசுவேன். என் பையனுக்கும் அப்படி தான் சொல்லிட்டு அவனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பட் இன்னும் ஆகலைங்க. சின்ன பையன் தான் நான் இது பண்ணிக்கல. இது கூட டீயும் கர்டு வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கர்ட் பிடிக்காதுன்றவங்க டீ வச்சு சாப்பிட்லாம், டீ வேணான்றவங்க கர்டு வச்சு சாப்பிட்லாங்க. யாருக்காச்சும் எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே பாய். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.